ஒரு துண்டு கருவாடு இருந்தாலே போதும். அத வச்சு ஒரு தட்டு சோறு சாப்பிட்டுடலாம் நெறைய பேர் சொல்லி நான் கேட்டுருக்கேன். அந்த அளவுக்கு கருவாடு நெறைய பேரோட ஃபேவரட் ஃபுட்டா இருக்கு. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு சிம்பிளான கருவாடு தொக்கு பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு சேர்க்கறதால இந்த தொக்கோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உங்ககிட்ட எந்த கருவாடு இருக்கோ அந்த கருவாடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வாழை கருவாடு இருந்ததால் அதோட ஃப்ளெஷ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய்.